மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பாலம் கட்டும் பணிக்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் சாக்கடையில் இருந்து கழிவுநீர் வெளியேறி அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ், அங்கு தேங்கியிருக்கும் கழிவுநீரை அகற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரையில் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த கழிவுநீர் சாக்கடையால் சாலையில் அமர வைக்கப்பட்ட பள்ளி மாணவர்களால் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாமணி பகுதியில் கீழத்தெரு, புதுத்தெரு, நடுத்தெரு பகுதியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் செல்லும் கிருதுமால் நதியை கடப்பதற்காக சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலமானது சாக்கடையின் குறுக்கே பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பாலம் அமைப்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் சாக்கடை நீரானது வெளியே செல்ல முடியாமல் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்குள் புகுந்ததால் பள்ளி மாணவர்கள் பள்ளி வளாகத்துக்குள் செல்ல முடியாமல் அருகே உள்ள சாலையில் அமர வைக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. 40 வருடங்களாக இயங்கி வரும் இந்த பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மட்டுமே பயின்று வரக்கூடிய நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அன்று அந்த சாக்கடை நீரானது பள்ளிக்குள் சென்ற நிலையில் இது குறித்து அதிகாரிடம் புகார் தெரிவித்தும் தற்போது வரை சுமார் 5 நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பள்ளி வளாகம் முழுவதும் சாக்கடை நீரால் சூழ்ந்திருப்பதால் இன்று திங்கட்கிழமை என்பதால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் பள்ளி வளாகம் காரணத்தினால் மாற்று இடம் கூட இல்லாததால். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.